வணக்கம் நண்பர்களே. வாஸ்து உள்ள இடத்தில்தான் வளம் கொழிக்கும். வாஸ்து உள்ள இடத்துல தான் மன அமைதி பெருகும். இது சத்தியம் அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் புத்த கோவில்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, அதில் நாகரபாணி வேசரபாணின்னு மயன் சொன்ன அந்த கட்டடக்கலை நுணுக்கத்தை பார்த்திங்கன்னா அந்த கோவில்களில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கிடைநில ஓட்ட துடிப்பு அப்படின்னு மயன் சொன்ன விஷயத்தை அதில் ரொம்ப சீராக கவனமாக அந்த கட்டடக்கலையில் சேர்க்கப்படுது. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அந்த கோவில்களுக்கு போனோன்னே ஒரு மிகப்பெரிய மன அமைதி கிடைக்குது. அந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல பொருள் வளத்தை ஈர்க்கிற இடமாகவும் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கோவில்களை படைக்க முடியுது. இதில் பார்த்திங்கன்னா அந்த விதிமுறைகளில் என்ன அப்படி வாஸ்து என்ன நமக்கு செய்யுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். புத்தர் சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். வென் மைண்ட் இஸ் வீக், சுச்சுவேஷன் இஸ் எ ப்ராப்ளம். வென் மைண்ட் இஸ் பேலன்ஸ், சுச்சுவேஷன் இஸ் எ சேலஞ்ச். வென் மைண்ட் இஸ் ஸ்ட்ராங், சுச்சுவேஷன் பிகம்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. உன் மனம் பலவீனமாக இருந்தால் உன்னை சுற்றி உள்ள சின்ன சூழல் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக ரொம்ப சிரமமாக தெரியும். உன் மனம் சமநிலையாக இருந்ததுன்னா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் உங்களுடைய மனம் மிகுந்த வலிமையாக இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது, இதை வச்சு நம்ம என்ன ப்ளஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் மனசு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிடும். அப்போ மனம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சீராக இயங்கணும். நம்ம மனம் தெளிவாக இயங்கணும் அப்படின்னா வாஸ்துக்கலை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வாஸ்துக்கலையை சீராக கடைபிடிச்ச இடங்களில் தான் மனநிலை அவர்களுக்கு தேவையான செல்வ வளம் வருது. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வீடுகள்லையும் தொழிலகங்கள்லையும் வாஸ்துவை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.